பிரவீன், நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த பின்னர் இந்திய பங்குச்சந்தையானது தொடர்ந்து ஏறுமுகத்தில் வர்த்தகமாகிக் கொண்டிருக்கிறது. மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டு இன்று 1000 புள்ளிகள் வரை உயர்ந்து 78,207 புள்ளிகளில் அது வர்த்தகமாகிறது. இதே போல தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 290 புள்ளிகள் வரை அதிகரித்து 23,000 புள்ளிகளை தாண்டி வர்த்தகமாகி கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு வார காலமாகவே நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பு தொடர்ந்து சரிவில் பங்குச்சந்தை வர்த்தகமாகிய சூழ்நிலையில் இன்று காலையிலிருந்தே இந்திய பங்குச்சந்தை ஏறுமுகத்தில் வர்த்தகமாகிக் கொண்டிருக்கிறது. கடந்த வாரமும் அதற்கு முந்தைய வாரமும் அமெரிக்காவில் டொனால்டு டிரம்ப் பதவியேற்பு மற்றும் இந்தியாவில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான சூழ்நிலை, மேலும் தங்கத்தின் விலை உயர்வு ஆகிய காரணங்களால் பங்குச்சந்தையானது தொடர் சரிவை சந்தித்து வந்த சூழ்நிலையில் இன்று காலையில் இருந்தே ஏறுமுகத்தில் வர்த்தகமாகிக் கொண்டிருக்கிறது. இப்போது மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 1000 புள்ளிகள் வரை தாண்டி 78,000 புள்ளிகளை தாண்டி இப்போது வர்த்தகமாகிறது. இதே போல தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 290 புள்ளிகள் வரை அதிகரித்து 23,000 புள்ளிகளை தாண்டி வர்த்தகமாவதால் முதலீட்டாளர்கள் தற்போது உற்சாகத்துடன் பங்குச்சந்தை வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரவீன்.